நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி தான் கூட்டணி கட்சியுடைய முடிவை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்க இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானிக்கிறதுன்னு கரகோஷத்தோட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதே தான் இப்போ எடப்பாடி என்ன காரணம்னா எடப்பாடியை சுற்றி எதிர்ப்பு வியூகங்கள் வகுக்கப்படுது. முக்குளத்தூர் பெல்ட்டு மதுரை கீழே என்னுடையது, நத்த விஸ்வநாதன், செங்கோட்டையன், அன்பழகன், தங்கமணி, இந்த மணிகளை பூரா மணிகளை கழட்டிட்டார் சட்டம் வராமல். எதுக்கு இப்படி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், அதுதான் எங்களுடைய நமக்கு கட்சி கட்டுப்பாடை வச்சுக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், குக்கரை சேர்த்துக்கணும், எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக எடப்பாடி என்ன முடிவு பண்ணார், அப்படியே வழிக்கு வர்றீங்க, நான் கட்சி எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரும்னு தெரியும். இதை பார்த்து திமுகவும் காப்பி அடிச்சிச்சு. இப்போ அமைச்சர்கள் பூரா கடைசி வரிசையில் உட்காந்துட்டு இழவு காத்த கிளியை போல எரிஞ்சு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இதுல பெரிய கலைபுரமாகும், பேச்சுகள் நிறைய வரும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார். பல யூடியூபர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் 50 எம்எல்ஏ இருக்கான், 20 எம்எல்ஏ இருக்கான், 30 எம்எல்ஏ இருக்கான், எல்லாம் கதை விட்டாங்க. எடப்பாடி எடுத்தார் சாட்டையை. எடப்பாடி தான் நீங்கள் முயற்சி தோல்வி, முயற்சி தோல்வி, மீண்டும் முயற்சி மீண்டும் தோல்வி, மீண்டும் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் தோல்வி, இறுதியில் வெற்றி, எடப்பாடி வெற்றி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது. நம்மலாம் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். 6 அமைச்சர்கள் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டது. ஓபிஎஸ் சசிகலாவுக்காக நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரியான எந்த சம்பவங்களும் வெளியில் நடக்கலை, உள்ளுக்குள்ளே நடந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2026க்கு எடப்பாடியின் தலைமையில் தான் வியூகங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. திமுக அரசுக்கு எதிராகவும் ஒரு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. திமுக அரசுக்கு எதிராக நிறைவேற்றுவாங்கன்றது பொதுவாகவே நமக்கு தெரிந்த விஷயம். மத்திய அரசை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கார். ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார் எடப்பாடி அவர்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த அவசர செயற்குழு கூட்டத்துக்கு முன்னே இருந்த பேச்சுக்களுக்கும் அவசர செயற்குழு கூட்டம் முடிந்ததுக்கு பிறகான பேச்சுக்களும் எப்படி இருக்கு? இல்லை, இந்த செயற்குழு கூட்டத்திற்கான தேவை 9வது தீர்மானத்தில் அடங்கியிருக்கு. 9வது தீர்மானம் என்னன்னு கேட்டால், அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடிக்கே வந்துருச்சு. கூட்டணி வியூகத்தை அவரே தீர்மானிப்பார். அந்த 8 தீர்மானங்களையும் எடுத்துட்டான். அந்த ஒரு தீர்மானம் அதுதான். நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி தான் கூட்டணி கட்சியுடைய முடிவை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்க இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானிக்கிறதுன்னு கரகோஷத்தோட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதே தான் இப்போ எடப்பாடி என்ன காரணம்னா எடப்பாடியை சுற்றி எதிர்ப்பு வியூகங்கள் வகுக்கப்படுது. எதிர்ப்பு வியூகங்கள் எதிர்கட்சியில் இருந்தால் இல்லை ஆளுங்கட்சிக்குள்ளேயே? நீங்கள் சொன்னீங்களா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள். ஆமாம், அந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எடப்பாடி பறிக்கிறார். அதிமுகவுக்குள்ளாரே. ஆமாம், தங்களுடைய அதிகாரத்தை எடப்பாடி பறிக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அதிகாரத்தை எடப்பாடியிடமிருந்து பறிக்கணும். இதுதான் பிளான். எடப்பாடி என்ன பிளான் போடுறாருன்னா பிளான் எடப்பாடி பிளான். என்ன எடப்பாடி பிளான்னா 60 மாவட்ட செயலாளரை 120 மாவட்ட செயலாளர் ஆக்க போறார், குறைக்க போறார், அதிகப்படுத்த 60லேருந்து 120. எப்படி 120னா 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். ஏன்னா அப்போ தான் நம்ம வெற்றியை நோக்கி நகர்த்த முடியும், வெற்றியை தீர்மானிக்க முடியும், பூத்து கமிட்டி அமைக்க முடியும். இப்படி பல பிரச்சனை இருக்கு. அதனால மாவட்ட செயலாளர்கள் 2 தொகுதியை கொடுத்தால் மட்டும்தான் 27 ஆட்சியை பிடிக்க முடியும். இதுதான் பிளான். இப்போ இதில் கொங்கு பெல்ட் என்னுடையது, வேலுமணி. ஆமாம். வன்னியர் பெல்ட் என்னுடையது, CV சண்முகம். முக்குளத்தூர் பெல்ட் மதுரை கீழே என்னுடையது, நத்த விஸ்வநாதன், செங்கோட்டையன், அன்பழகன், தங்கமணி, இந்த மணிகளை பூரா மணிகளை கழட்டிட்டார் சட்டம் வராமல். எதுக்கு இப்படி? இப்போ 3
நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். யார்? முன்னாள் அமைச்சர் வேலுமணி. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோவை சுற்றி கோவை மத்திய, கோவை கிழக்கு, இப்படி 3 மாவட்ட செயலாளர், 3 நாடாளுமன்ற தொகுதி. நாடாளுமன்ற தொகுதியில் 18 எம்எல்ஏக்கள். 18 எம்எல்ஏக்களும் இவருடைய கட்டுப்பாடு தான். இவர் யாரை சொல்கிறாரோ எம்எல்ஏ அவங்க தான். இவர் யாரை சொல்கிறாரோ நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் வேலுமணி சொல்கிறது தான். இப்படி பல பேரை தன்னுடைய அதிகாரத்தில் வச்சுருந்தார். அதே போல் 5 மாவட்டம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வன்னியர் பெல்ட்டில். யார்? சிவி சண்முகம். திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், இப்படி 4-5 மாவட்டம். இப்போது இந்த 4-5 மாவட்டத்தில் ஒரு குறைந்தது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதினா 9 மாவட்ட செயலர் வந்துடுவாங்க. 9ஓட 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. ஒன்றிய செயலாளர் பூரா மாவட்ட செயலர் ஆயிடுவான். கோவையில் ஒன்றிய செயலாளர் பூரா மாவட்ட செயலர். வேலுமணிக்கு கீழே ஒன்றிய செயலராக பணியாற்றியவர் பூரா வேலுமணிக்கு இணையான மாவட்ட செயலர் ஆயிடுவாங்க. வன்னியர் பெல்ட்டில் ஒன்றிய செயலராக பணியாற்றி கொண்டிருந்த சிவி சண்முகத்துக்கு கீழே இருந்தவர்கள் பூராமல் தரம் உயர்த்தப்பட்டு, பதவி உயர்த்தப்பட்டு சிவி சண்முகத்துக்கு இணையாக வந்துடுவாங்க. நத்த விஸ்வநாதன் மாவட்ட செயலாளர். அங்கே 10 தொகுதிக்கு 5 மாவட்ட செயலர் வந்துடுவாங்க. பாலக்கோடு அன்பழகன், அங்கே ஒரு 10 மாவட்ட செயலாளர். நாமக்கல் திருச்செங்கோடு, அது பூராமல் கொங்கு பெல்ட்டு. தங்கமணி முன்னாள் அமைச்சர், அவருக்கு இணையாக ஒரு 5 மாவட்ட செயலர் வந்து. இப்படி உயர போன மாவட்ட செயலருடைய பதவி குறைய ஆரம்பித்து விட்டால் புதிதாக தோன்றுகிற மாவட்ட செயலர் பூரா எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பதவி அவர் கொடுத்துருக்கு. அவன் எம்எல்ஏ. அப்போ அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியை இந்த முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் பரிந்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பரிந்துரைச்சிடுவார். எடப்பாடியை லிஸ்ட்டில் சேர்த்திடுவார். இதில் எந்த கலவரம் பண்ண முடியாது. ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் ஆகணும், மாவட்ட செயலாளருக்கு மந்திரி கொடுத்தா ஆகணும். இப்படி ஒரு யுக்தியை யார் அவருக்கு இப்படி ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு? ஏன்னா அமைச்சர்கள் எல்லாமே அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னும் போது இப்படி ஒரு யுக்தி அவருக்கு அவரே கண்டுபிடிச்சிட்டாரா? ஏங்க பிளான் எடப்பாடி இரவு பகலாக ஆராய்ச்சி பண்ணி பிளான் இவங்கெல்லாம், அதாவது 6 அமைச்சர்கள், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், நத்த விஸ்வநாதன், பாலக்கோடு அன்பழகன், 6 பேரும் பின்னாடி ஒரு 6 பேரை சேர்த்துக்கிட்டு 12 பேரை சேர்த்துக்கிட்டு எடப்பாடியை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும். எடப்பாடி நம்மளை மீறிட்டாரு, இந்த தொகுதிக்குள்ளே நம்ம தான் வேட்பாளரை போடணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அசோக் மாதிரி பல வேட்பாளர்கள் எடப்பாடி நேரடியாக போட்டார். தூத்துக்குடியில் புத்தூர்கட்டு வேலுமணி பல பேரை இறக்கிட்டாரு. இவர்களெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டியே வரல. இது என்ன பண்ணலாம்? ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும். ஒரு பிட்டை போடுறது, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும். அதுதான் எங்களுடைய நமக்கு கட்சி கட்டுப்பாடை வச்சுக்கணும். சசிகலாவை சேர்த்துக்கணும், குக்கரை சேர்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக எடப்பாடி என்ன முடிவு பண்ணார்? அப்படியே வழிக்கு வர்றீங்க, நான் கட்சி எப்படி என்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரும்னு தெரியும். இதை பார்த்து திமுகவும் காப்பி அடிச்சிச்சு. திமுகவும் இங்கே 6 அங்கே 6, சாரி இங்கே 6 அங்கே 5. எங்கே 6? அதிமுக 6 அங்கே 5, திமுக 5. நேரு, ஐ பெரியசாமி, துரைமுருகன், இல்லை பொன்முடியெலாம் இல்லை, அதாவது நேரு, ஐ பெரியசாமி, துரைமுருகன், ஏவா வேலு, இன்னொருத்தர் யார், இன்னொருத்தர் இந்த சட்டத்துக்குள்ளே சக்கரபாணி. இந்த 5 பேர். இவங்க ஒரு மூர்த்தி, மதுரை மூர்த்தி. இந்த 5 பேர் கட்சியே நாங்கள் தான். மதுரை நான், வேலூர் நெய், இவர் ஐ பெரியசாமி, திண்டுக்கல் நான். இதை மாரி எங்கேயுமே யார் கட்சி நடத்த முடியாது. திருச்சியில் நேரு. இவர்கள் 5 பேரும் தான். 5 மாவட்டத்துக்கு கீழே 30 மாவட்டம். இங்கே 6, இங்கே 5. இப்போ இங்கேயும் 60, 120 ஆகி போச்சு. இங்கேயும் 60, 120 ஆகி போச்சு. பிளானை பார்த்து உதயநிதி அவரை திட்டத்தை மாற்றிட்டார். இப்படி பிளான் யூ போட்டாங்க. பிளான் யூ, அதாவது இது பிளான் இ, அது பிளான் யூ. இதுக்கு பிறகு அதிமுக அமைச்சர்களும் சரி,
முன்னாள் மாவட்ட செயலாளரும் சரி அத்தனை பேருமே எடப்பாடியுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டணுன்னாங்க. இப்போதைக்கு கூட்ட முடியாதுப்பா. கூட்டம் தானே வேணும், செயற்குழு கூட்டத்தை கூட்டுறேன். செயற்குழுவில் அந்தந்த மாவட்ட செயலாளர் எதிரான ஆட்களை நீங்கள் முன்னிறுத்தி தீர்மானத்தை 9வது தீர்மானத்தை அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடிக்க கூட்டணி கட்சி முடிவு பண்ணுவார், வியூகங்களை வகுப்பார், நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுக்களை வைத்து சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிப்பார். அனைத்து அதிகாரங்களும் இந்த பொதுக்குழு செயற்குழு எடப்பாடிக்கு கொடுத்துருக்கு. அவங்க அத்தனை அதிகாரங்களும் அவருக்கு தான். முடிஞ்சு போச்சா? இப்போ அமைச்சர்கள் பூரா கடைசி வரிசையில் உட்காந்துட்டு இலவு காத்த கிளியை போல எரிஞ்சு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இல்ல பெரிய கலைபுரமாகும், பேச்சுகள் நிறைய வரும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். பல யூடியூபர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் 50 எம்எல்ஏ இருக்கான், 20 எம்எல்ஏ இருக்கான், 30 எம்எல்ஏ இருக்கான், எல்லாம் கதை விட்டாங்க. எடப்பாடி எடுத்தார் சாட்டையை சவுக்க எடுத்தார். எடுப்பதற்கு முன்பே சவுக்கு எடுக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. சவுக்கு உள்ளே இருக்க வேண்டியதுதான். கம்பி எண்ணிட்டு புரோட்டா சாப்பிட்டே உள்ளே கிடக்க வேண்டியதுதான். 2 தம் அடிச்சுக்கலாம், வேணாம். அது என்ன தம்னு நம்மளுக்கு கேட்கக்கூடாது. இப்படி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் அவருடைய பிளானை எடுத்து விளாசனோனையும் இப்போ ஓபிஎஸ் சசிகலா பேரே எடுபடலையே சார். இப்போ நேற்றுலேருந்து அந்த பேரே வரமாட்டேங்குதே சார். அது வந்தால் இவர்கள் பேர் எடுபட்டுரும். அவர்களை பேரை சொன்னால் இவர்கள் பேரே காணாம போயிடும். கடைசி வரிசையில் உட்கார்ந்துருந்தார் வேலுமணி, சோகத்தோடு உட்கார்ந்துருந்தார். நிருபர் பூரா பார்க்குறான், என்னங்க ஐயா சோகம், ஏன் சோக கதையை கேளு தாய்க்குள்ள. இப்படி அவர் நம்ம போட்ட திட்டம் பூரா போயிடுச்சு. பிளான் அவுட் ஆகி போய் பிளானை சைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஜக்கிட்ட போனார், ஜக்கி மூலம் மோடியை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டார். இத்தனை பிளானும் பிளானில் காலியாக போச்சு. அதனால் வேலுமணி நம்ம முன்னாள் மந்திரியாகவே நீடிக்க வேண்டி வருவோம். இந்த சூழ்நிலையில் பல சோகத்தோட உட்கார்ந்து முடிச்சுட்டு போயிட்டார். இதுதான். ஆக வெற்றி யாருக்கு? எடப்பாடிக்கு தான். எடப்பாடி தான். நீங்கள் முயற்சி தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, இறுதியில் வெற்றி. எடப்பாடி வெற்றி. அவ்வளோதான். இதுதான் 2020க்கான திட்டம். இதுதான் திட்டம், பிளான். சரி. அதிமுகவின் இந்த செயற்குழு தீர்மானம் அப்படின்றது யாருக்கு வெற்றியோ இல்லையோ எடப்பாடிக்கு வெற்றி அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. மிகப்பெரிய வெற்றி. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.